கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் மீதான சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. கூட்டு சதி என்ற புகாரை மட்டும் வைத்து சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கு தொடர முடியாது என ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரான அமலாக்கத்துறையின் மறு ஆய்வு மனு நிலுவையில் உள்ளதால் டி.கே. சிவக்குமார் மீதான இந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் மீதான சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் அரவிந்த். தற்போது டி.கே. சிவக்குமார் மீதான சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டி தற்போது இந்த ரத்து என்பது செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பார்வை? அமலாக்கத்துறையானது பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் என்ற சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டத்தை மிகவும் தவறாக பல வழக்குகளில் பயன்படுத்தி வந்திருக்கிறது. இந்த வழக்கம் டி.கே. சிவக்குமார் வழக்கும் அதுக்கு ஒரு முன்னுதாரணம். இன்றைய தினம் உச்சநீதிமன்றமானது இந்த வழக்கை டி.கே. சிவக்குமாருக்கு எதிராக அமலாக்கத்துறை 2018ஆம் ஆண்டு தொடர்ந்த சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கை ரத்து செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கை ஏன் ரத்து செய்திருக்கிறார்கள் என்பது மிக மிக முக்கியம். அதாவது வருமான வரித்துறையானது டி.கே. சிவக்குமார் அவரோட தொடர்புடைய இடங்களில் 2017ஆம் ஆண்டு வருமான வரித்துறை சோதனை நடைபெறுகிறது. வருமான வரித்துறை சோதனையை தொடர்ந்து கணக்கில் காட்டப்படாத வருமானம் இருப்பதாக கூறி டி.கே. சிவக்குமாருக்கு எதிராக வருமான வரித்துறையானது ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்கிறது. அந்த குற்றப்பத்திரிகையில் கூட்டுச்சதி என்ற 120B IPC என்ற செக்ஷன் கூட்டுச்சதியையும் வருமான வரித்துறையானது தன்னுடைய குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்கிறார்கள். வருமான வரி சட்டமானது இன்கம் டாக்ஸ் என்பது அமலாக்கத்துறையின் கீழ் உள்ள பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், அதாவது சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் ஒரு ஸ்கெடியூல்ட் அஃபென்ஸ் கிடையாது. அதாவது ஒரு வழக்கில் ஸ்கெடியூல்ட் அஃபென்ஸ் இருந்தால் மட்டுமே அமலாக்கத்துறையானது சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கு விசாரணையை தொடங்க முடியும். ஆனால் இந்த வருமான வரி சட்டமானது அந்த ஸ்கெடியூல்ட் அஃபென்ஸில் வரவில்லை. இருந்தாலும் 120B என்ற கூட்டுச்சதி சட்டத்தை வருமான வரித்துறை இந்த குற்றப்பத்திரிகையில் இணைத்திருப்பதால் அதனை மேற்கோள் காட்டி அமலாக்கத்துறையானது டி.கே. சிவக்குமாருக்கு எதிராக இந்த வழக்கு விசாரணையை தொடர்கிறார்கள். அந்த வழக்கு விசாரணையில் தான் டி.கே. சிவக்குமாரை கைது செய்து 50 நாட்கள் டி.கே. சிவக்குமார் சிறையில் இருந்தார். தற்போது சில மாதங்களுக்கு முன்பாக உச்சநீதிமன்றமானது மிகவும் முக்கியமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். அந்த தீர்ப்பில் 120B அதாவது கூட்டுச்சதி என்ற வெறும் அந்த ஒரு சட்டத்தை, அந்த ஒரு செக்ஷனை மட்டுமே பயன்படுத்தி அந்த செக்ஷன் ஆனது மற்ற, அதாவது ஸ்கெடியூல் அஃபென்ஸ் இல்லாத வழக்கில் அந்த 120B என்ற ஒரே செக்ஷன் இருப்பதை மட்டும் மேற்கோள் காட்டி அமலாக்கத்துறை இந்த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டின் கீழ் விசாரணையை தொடங்க முடியாது என உச்சநீதிமன்றம் மிகவும் முக்கியமான ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தார்கள். அந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டிதான் தற்போது உச்சநீதிமன்றமானது டி.கே. சிவக்குமாருக்கு எதிராக அமலாக்கத்துறை கடந்த 2018ஆம் ஆண்டு தொடங்கிய வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள். இந்த வழக்கு செல்லாது, இந்த வழக்கை ரத்து செய்திருக்கிறார்கள். இதில் நாம் 2 முக்கியமான கேள்வியை முன்வைக்க விரும்புகிறோம். ஒன்று, அப்படி அமலாக்கத்துறை கைதே தவறு என உச்சநீதிமன்றம் தற்போது தீர்ப்பு வழங்கியிருக்குமானால் இந்த அமலாக்கத்துறை எவ்வாறு இந்த 120B செக்ஷன் 120Bயை மட்டுமே முன்வைத்து இது போல் எத்தனை வழக்குகளில் இது போன்ற எத்தனை பேரை அமலாக்கத்துறை கைது செய்திருக்கிறார்கள்? இதற்கு உச்சநீதிமன்றமானது எந்த மாதிரியான பதிலை கொடுக்க இருக்கிறது என்பதனை பார்க்க வேண்டும். இரண்டாவது மிக முக்கியமானது, அமலாக்கத்துறை இது போன்ற இந்த வழக்கு ரத்து செய்யப்படும் என அமலாக்கத்துறையும் நன்கு தெரிந்திருக்கிறார்கள். ஏனால் இது அபியூஸ் ஆஃப் லா டு வாட் எக்ஸ்டென்ட், எந்த ஒரு மிகவும் ஒரு குரூரமான ஒரு வழக்கை தான் அமலாக்கத்துறை தொடுத்திருந்தார்கள். தன்னுடைய வழக்கு வீக்கான வழக்கு என அமலாக்கத்துறை தெரிந்ததால் தான் அமலாக்கத்துறை சிபிஐக்கு டி.கே. சிவக்குமாருக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்டை ஃபார்வர்ட் செய்கிறார்கள். அந்த கம்ப்ளைண்டை மேற்கோள் காட்டி கர்நாடக மாநில அரசு அனுமதியுடன் அதே டி.கே. சிவக்குமாருக்கு எதிராக வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக சிபிஐ வழக்கு பதிவு செய்கிறார்கள். அந்த வழக்குக்கான கம்ப்ளைனன்ட் புகார் கொடுத்ததே அமலாக்கத்துறை தான். எனவே இந்த வழக்கு ரத்து செய்யப்படும் என தெரிந்துதான் அமலாக்கத்துறை சிபிஐக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார்கள். அதனை மேற்கோள் வைத்து சிபிஐ டி.கே. சிவக்குமாருக்கு எதிராக ஒரு வழக்கை தொடுத்திருக்கிறார்கள். அந்த வழக்கை மேற்கோள் காட்டி அமலாக்கத்துறை மீண்டும் ஒரு வழக்கை டி.கே. சிவக்குமாருக்கு எதிராக தொடுத்திருக்கிறார்கள். எனவே இது போன்ற ஒரு சட்டத்தை தவறாக அமலாக்கத்துறை பயன்படுத்தி வருவதையும் உச்சநீதிமன்றம் அடுத்து வரும் வழக்குகளில் இது போன்ற தவறான சட்டத்தை பயன்படுத்துவதற்கு எதிராக அமலாக்கத்துறைக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிடும் என்பதுதான். அப்படி ஏற்பட்டால் மட்டும்தான் இது போன்ற சட்ட விதிமீறல்களை நம்மால் தடுக்க முடியும். நன்றி அரவிந்த் குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.